எல்லோருக்கும் வணக்கம். துர்காசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தானா. அவனோட பெரிய குறிக்கோள் என்ன அப்படின்னா ஆதிபராசக்தியை கொல்றதுதான் அவனுடைய பெரிய குறிக்கோளா வச்சுட்டு இருந்தானா. அதுக்காக வேண்டி அவன் மகா காளிய நோக்கி தவம் இருந்தானா. மகா காளி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த துர்காசுரன் சொன்னானா, நான் பாதிபராசக்தியை கொல்லணும், எனக்கு அந்த வரம் வேணும், அந்த வரத்தை கொடுங்க தாயே அப்படின்னு கேட்டானா. அதுக்கு காளிகாம்பாள் முடியாது, ஆதிபராசக்தியை யாரும் அழிக்க முடியாது அப்படின்னாங்களாம். உடனே அவனுடைய கரத்தை வெட்டி அந்த யாகத்துல போட்டுட்டானான். போட்ட உடனே என்னதான் இருந்தாலும் காளியா இருந்தாலும் தன்னுடைய மகனா தானே எல்லாரையும் பார்ப்பாங்க. அவனை இல்ல நீ கரத்தெல்லாம் வெட்டிக்காத, உனக்கு என்ன வரம் வேணும், வேற எதனா கேளுனும், இல்ல நான் ஆதிபராசக்தியை கொல்லணும், எனக்கு அந்த வரம் தான் வேணும் அப்படின்னு சொன்னான். சொன்னோன்னு ஆதிபராசக்தியை நீ கொல்லவே முடியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அறிவுரை உனக்கு கூறுறேன், நீ அதுபடி நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அறிவுரை கூறினாங்களாம். ஆதிபராசக்தி காலையில சூரிய உதயத்தப்ப வருவா. வந்த உடனே அவளை நீ நேருக்கு நேர் சந்திச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சூரிய ஒளி கதிர்களோட பயங்கரமான பிரகாசத்தோட அவளுடைய எழில் சிந்தும் கூந்தலோட விரிச்சு அப்படியே பிரம்மாண்டமா அப்படியே வான அளக்கிற அளவுக்கு ஆதிபராசக்தி அவ்வளோ தாமரை சூரியனுடைய இதழ் பட்ட உடனே அந்த இதழ் மென்மையா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு மென்மையான குணத்தோட ஆதிபராசக்தி அப்படியே சூரிய உதயத்தப்ப அப்படி நின்னாலாம், அப்படி பிரம்மாண்டமா நின்னாலாம். நின்ன உடனே இவன் போனானா. போன உடனே இவன் எதுவுமே பண்ணலையாம், ஆயுதம் எதுவுமே எடுத்துட்டு போவாம அந்த அசுரன் போய் நின்னு, நீ என்ன பெரிய இவளா அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கடும் சொல்லால ஆதிபராசக்தியை திட்டினாலாம். அவ எப்படி ஒரு மந்திரத்தாலும் ஒரு நெய் பிரசாதத்தாலும் சாப்பிட்டு ரொம்ப மென்மையானவளை போய் அப்படியே கெட்ட வார்த்தைங்களாம் கேட்டவுடனே அவளுக்கு காதுல இது மாதிரி கேட்டதே கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆதிபராசக்தி ஒரு ஒரு இன்ச்சு குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டே இருக்கலாம். வந்துட்டே இருந்து 2 வயசு குழந்தைய ஆயிட்டாலாம். இதேதான் எல்லா பெண்களுமே பண்றோம். நம்மளை எல்லாருமே அசிங்கமான வார்த்தைகள் சொல்லும் போது நமக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குதுன்றத மறந்து ஆதிபராசக்தியே அப்படி ஆகும்போது நம்மளாம் எப்படி ஆகும்? எல்லாம் அப்படியே சின்ன குழந்தையா 2 வயசு குழந்தைய ஆயிட்டாலாம். உடனே இவன் வாள் எடுத்துட்டு வெட்டுறதுக்காக போகும்போது உடனே மகா விஷ்ணுவும் மகா பிரம்மரும் அப்படியே சிவனும் சேர்ந்து வந்தாங்களாம். வந்த உடனே சிவபெருமான் கேட்டாலாம், சக்தி சக்தி இல்லையே சிவம் இல்லை, அந்த வாக்கு பொய்யாக்காத, நீ இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவன் வாழை எடுத்துட்டு வரான, அவனுக்குள்ள இருக்கிற சக்தியும் நீதான், நீ எப்படி இப்படி கோழையா மாறின அப்படின்னு அவங்களுடைய உணர்வு பூர்வமான வார்த்தைகளை கேட்டோம்னா ஆதிபராசக்தி மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்து அந்த அசுரனை கொண்டாங்களாம். அதுதான் துர்காஷ்டமி. அததான் நம்ம இந்த 7 நாளும் கொண்டாடுறோம், இந்த சரஸ்வதி பூஜையாக. இத மாதிரிதான் எல்லா பெண்களுமே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க அந்த பெண்ணை காலி பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எடுக்கிற ஒரே ஆயுதம் அந்த அசுரன் மாதிரி, அவ தப்பானவ அப்படின்ட்டு. ஆனா நம்ம நீ யாருடா என்ன சொல்றதுக்கு அப்படின்னு ஆதிபராசக்தி எப்படி அந்த அசுரனை கொண்டானோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கிற அசுரர்கள் எல்லாம் கொண்டுட்டு நம்ம ராஜாங்கமா இருக்கணும். எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா இருங்க.